லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஐடி பிரேக் பண்ணிவிட்டு துபாய் போயிட்டு அங்கே நான் ஐடி ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த டெசிஷன் எல்லாமே வந்து நான் தான் எடுத்தேன். பிகாஸ் எந்த ஒரு பாயிண்ட்லேயுமே மற்றவங்க சொல்லி இப்படி ஆகிடுச்சுன்னு ஆகிடக்கூடாதுன்றதுனால. துபாய் போனேன், அக்கா வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தேன். அங்கே போயிட்டு தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். குட்டீஸ் கூட ஹாப்பியாக இருந்துச்சு. ஸ்டேயிங் அண்ட் வெளில போகிறது அண்ட் எல்லாமே ஒரு ஹாப்பி பார்ட்டாக போச்சு. பட் கம்மிங் டு த ஒர்க் பார்ட், ஆஃபீஸ் ஜாயின் பண்ணிட்டேன். ஆஃபீஸ் டோட்டலாகவே பார்த்திங்கன்னா 4 பேர் தான், என்னையும் சேர்த்து. மற்றவங்க எல்லாமே வந்து சைட்டில் ஒர்க் பண்ணுற லேபர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் தான். ஸோ பீப்புள் கனெக்ட்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, தனியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. சென்னையில் எம்என்சியில் ஒர்க் பண்ணிவிட்டு சடனாக ஒரு நம்ம மட்டும் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸாக இருந்துச்சு. அண்ட் போக போக என்னோடய மைண்ட் செட்டுமே வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, என்ன பண்ண போகிற, அந்த ப்ரீவியஸ் நாலேஜ் எதுவுமே இப்போ இருக்காது இல்லையா நான் ஐடின்றதால. அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து ஜீரோ ஆகிடுமே. கேப் இருந்தால் வந்து அகைன் ஐடிக்குள்ளேயும் போக முடியாது அப்படின்ற ஒரு ட்ராபேக் மைண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு என் மைண்டுக்குள்ளே. இன்டர்வியூஸ் கால்ஸுமே நிறைய வந்துட்டு இருந்துச்சு. நான் இனிஷியலாக வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்றதால. ஒரு ஜூன் மந்த் அந்த மிடில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு கம்பெனிலேருந்து கால் வந்துச்சு. ஃபஸ்ட் 2 ரவுண்ட்ஸ் வந்து ஆன்லைன், லாஸ்ட் ஒன் வந்து டேரெக்டாக வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. சரி சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் ட்ரை பண்ணேன். ஸோ நல்ல கம்பெனியாக இருக்குது, நல்ல பேக்கேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபஸ்ட் 2 ரவுண்ட்ஸுமே நான் கிளியர் பண்ணிட்டேன். லாஸ்ட் ஒன் வந்து சென்னை வந்து தான் வந்து ஆஃபீஸ் போயிட்டு அட்டென்ட் பண்ணேன். நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் சொல்லிவிட்டு அந்த ரிசைன் பண்ணிவிட்டு இங்கே நான் வந்துட்டேன். இங்கே வந்து எனக்கு லாஸ்ட் ஒன் வந்து கிடைக்குமோ கிடைக்காதுன்ற பயத்திலே வந்தேன். வந்த மாதிரி வந்து ஆஃபருமே கிடச்சிருச்சு. அண்ட் வந்து துபாயில் என்ன சேலரி வாங்கணுமோ அதே சேலரி எனக்கு இங்கேயே கிடச்சிருச்சு. ரொம்ப யோசிச்சு தான் நான் துபாய் போனேன். அந்த மொமெண்ட்டில் அங்கே போய் சர்வே பண்ணுறப்ப தான் தெரிஞ்சுது எனக்கு செட் ஆகாது. ஸோ சில விஷயம் அந்த மொமெண்ட்டில் தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் புரியும் போல். ஸோ அந்த மாதிரி புரிஞ்சதால் தான் அந்த இடத்த வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சென்னைக்கே வந்தேன். இப்போ நான் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ பேக்கேஜுமே நல்ல பேக்கேஜாக இருக்குது. நான் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட்டில் எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாகவே வந்து நான் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எப்போவாச்சும் மீட்டிங் இல்லை ஏதாச்சும் ஒரு கிளைண்ட் கால்னால் மட்டும் தான் வந்து நான் ஆஃபீஸில் போய் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.